மேடம் வாங்க மேடம், உங்களுக்காக தான் மேடம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு? எங்க போனாலும் என் பின்னாடி சுத்துற வேலை தான் உங்களுக்கு. வேற வேற வேலையே இல்லையா? மட்டும் தானே நான் உங்க பின்னாடி வர்றேன். வேற எங்க வருவ நீ? அப்படியே விட்டனா? ப்ளீஸ் மேடம், எவ்வளவு நாள் மேடம் நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஓ முடியலடா, எனக்கு தலை வலிக்குதுடா. காலையில ஆனா வாக்கிங் போ விடுறியா நீ? டெய்லி வந்து முன்னாடி வந்து நிக்கிற. முடியல மேடம், அதனாலதான் மேடம் நான் உங்க பின்னாடியே வர்றேன். ரொம்ப நெளியப்பா, என்னதான் உன் பிரச்சனை? ஒண்ணும் இல்ல மேடம், நானும் ரொம்ப நாளா உங்க பின்னாடியே வந்துகிட்டு இருக்கேன். நீங்களும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் ஏதாவது ஒரு பதில சொன்னீங்கன்னா, ஒரு நல்ல பதிலா சொன்னீங்கன்னா, என்ன மேடம் மறைச்சு பாக்குறீங்க? நல்ல பதிலா? இது சரி, கொஞ்சம் கூட மனசுல இறக்கமே இல்லையா? எனக்கு இறக்கமே கிடையாது. ஐயோ, அவ்வளோ உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது. நான் ரொம்ப கோவக்காரி. அப்படியா? இல்ல மேடம், நான் உங்களை பத்தி விசாரிச்சேன். நீங்க ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப தங்கமானவங்க அப்படின்னு உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாங்களா. அதுக்கப்புறம் தான் எனக்கு உங்க மேல ஒரு இதுவே வந்துச்சு. எதுவே வந்துச்சு? அதான் மேடம் அதான் மேடம் அது மேடம். இல்ல, நீ செருப்பட்டி வரமாட்ட, வெயிட் பண்ணு. நான் சொல்றவங்க கிட்ட சொன்னாதான் நீங்க எல்லாம் அடங்குவீங்க. அல்ல என்ன யாரா நீ யார் திடீர்னு குறுக்க வர? நான் இவங்களை 10-15 நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், தெரியுமா உனக்கு? 10-15 நாளாவா? நான் 15 வருஷமா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன். 15 வருஷமா பின்னாடியே சுத்திட்டு இருக்கு. நீ என்ன மாமா பையனா? இது என் மாமா பொண்ணுடா. அப்படியா? அதுக்காக உடனே உன்ன அந்த பொண்ணை ஓகே சொல்லிருமா? அதுக்கெல்லாம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேணும். பெர்ஃபார்மன்ஸ்? ஆமா, உங்ககிட்ட இருக்கா? அது நிறைய இருக்கு. அது 2 பேர்ல யாரு அவங்க மனசை கேட்ச் பண்றாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க தான் அதை டிசைட் பண்ணணும். டேய் லூசு பையல, அத நான் தான்டா முடிவு பண்ணனும். மேடம் என்ன மேடம், சீக்கிரமா ஏதாவது ஒரு பதில சொல்லுங்க மேடம். இவன் வேற நடுவுல திடீர்னு குறுக்க வந்து பூனை மாதிரி நந்தி மாதிரி நிக்கிறான் மேடம். யாரு? நான் நந்தி மாதிரி நிக்கிறேனா? ஆமா, நான் இவ்வளவு நாளா உன்னை பார்த்ததே இல்ல. இந்த ஏரியாவுல நீ பார்த்ததே இல்லையா? இவன் என் மாமா இல்ல. யோ சே நித்யா, இவன் என் மாமா பையன். இவன் எத்தனையோ வருஷம் சுத்துறான். நான் அவனுக்கே ஓகே சொல்ல. நீ யாரா? நீ கூடவே ஒண்ணா சுத்துனவங்கள பார்த்தா பிடிக்காது மேடம். யாராவது அப்படி வந்தா அப்படி பார்த்தா ஒண்ணா அப்படி பிடிக்க மாட்டா. டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டுறான். ஐயோ முடியலையே. சிரிச்சீங்களா? நான் பேசும்போது சிரிக்கிறீங்களா? என்னைய பார்த்தாவே சிரிப்பா. பக்கத்துல இருக்கிறதெல்லாம் நீங்க வந்துட்டு அதனால சிரிச்சையா? நானு ஆரம்பத்துல எல்லாம் இப்படிதான் மேடம் சொல்லுவாங்க. அப்புறம் போக போக என் மன்மத குஞ்சி, என் பட்டு குட்டி, பட்டு குட்டி கொஞ்சி ஐயோ ஏற்கனவே புக்கிங்கா சொல்லி தொலைக்க வேண்டியதான். பேசி பாக்கட்டுமா? இந்த வரண்டி உனக்கு இந்த வந்து உனக்கு வைக்கிறேன். மாமா நான் என்ன பண்ண மாமா? இவனுங்க டார்ச்சர் பண்ண